ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ நாளைக்கு நாளைக்கு மார்க்கெட்டர் லெவல்ஸு அண்ட் ப்ளஸ் இந்த போன வீக்கோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இது எல்லாமே வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு 45 மினிட்ஸாக வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க வந்து அதை போய் பாருங்கள். இந்த வாரம் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுனாக கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் கிளியராக சொல்லியிருக்கேன். எதுக்காக அந்த கேப் அப்போ இல்லை கேப் டவுனாக கொடுத்துருக்காங்கன்றதை கிளியராக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை போய் பாருங்கள். ப்ளஸ் இந்த வாரம் அந்த வாரத்தோட கால்குலேஷன் அண்ட் மந்த்லியோட கால்குலேஷன் எப்படி எடுக்கிறதுன்றதையும் நம்ம வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கோம். போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளியரான புரிதல் கிடைக்கும். சரியா? நாளைக்கு மண்டே மார்க்கெட் லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேப் அப்பாகவும் ஆகலாம், இல்லை கேப் டவுனும் ஆகலாம். ரெண்டுக்குமே வந்து சான்ஸ் இருக்குது. எதுக்காக அதை சொல்கிறேன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஏன்னா பாக்ஸ் தியரி கான்செப்ட் தான் நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே. இப்படியே மேலே அப்சைடில் போனாலும் நம்மளுக்கு மேலே ஆல்ரெடி சொன்ன லெவல் தான் 26,375 நம்ம சொன்ன லெவல் மேலே இருக்குது. அதை வந்து ரவுண்டாக 26,400 போட்டுக்கோங்க. ஓகேவா? மேலே அப்சைடில். கீழே டவுன் சைடில் வந்து உங்களுக்கு லெவல் வந்து 25,950. சரியா? இது நம்மளுக்கு லெவல் கீழே இருக்குது. 25,950 லெவல் கீழே இருக்குது. ஸோ அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும். ஸோ நாளைக்கு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஸ்கேனில் ரொம்ப கவனமாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. மார்க்கெட்டு நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்களே பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.